மேங்கோ ஃப்ளேவரா? விட்டுரு விட்டுரு அவகிட்ட விட்டுரு. போச்சுன்னா 5 வருஷம் கடை ஓடி போச்சு. இப்போ 6வது வருஷத்துல வந்து அடி எடுத்து வச்சிருக்கோம். ஆனிவர்சரி ஸ்பெஷல் லஞ்ச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட 6th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ பேபி வந்து பாத்தீங்கன்னா வேலையை வெளியே போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பேபிக்காக ஸ்பெஷலா லஞ்ச் வந்து சமைக்க போறேன். ஸோ இன்னைக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி எங்களோட 6th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேபி கிட்ட நான் காலையில வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ 1/2 kg சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ சிக்கன்லாம் வச்சு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச ரெசிபிலாம் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சமயம் ஒரு லஞ்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா பேபிக்காக ஸ்பெஷலா நீங்க பண்ண போறேன். ஸோ பேபி வந்தோடனே நாங்க 2 பேரும் எப்படி செலிப்ரேட் பண்றோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நான் ஸ்பெஷலா பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா மந்தி பிரியாணி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளைன் பிரியாணியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தந்தூரி சிக்கனும் ரெடி பண்ண போறேன். அப்புறம் அவரோட ரொம்ப ஃபேவரட்டான கேசரி வந்து பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சா கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். கேக் வந்து கட் பண்றதுக்காக டைம் இருந்தா கேக்லாம் கட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லஞ்ச் வந்து செஞ்சிடலாம். லஞ்ச் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தந்தூரி சிக்கனுக்கு வந்து சிக்கன்லாம் போட்டு மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதில் என்னென்ன மசாலா போட போறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 kg சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஸ்கின்னோட தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்கின் வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் இருக்கு. 1/2 எலுமிச்சம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எலுமிச்சம்பழம் சாறு மட்டும் ஊற்றிக்கலாம். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்துருக்கேன். தயிரையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி மசாலா. நான் எவரெஸ்ட் தந்தூரி மசாலா வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இந்த ஒரு மசாலா மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கணும். ஃபைனலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது தந்தூரி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது காரம் வந்து பார்த்தீங்கன்னா அளவாக தான் இருக்கும். நம்ம காரம் வேணால் இதில் ரெட் சில்லி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலராக வேணால் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இது மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். ஹவுஸ் வார்மிங் டேட் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லா கமெண்ட்ஸும் பார்க்கும்போது. நானே வீடு கட்டின மாதிரி இருக்கு. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆரம்பத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட வளர்ச்சி பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னோட கல்யாண நாளுக்குமே எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு சொந்தங்களை வந்து பாத்தீங்கன்னா நாங்க சம்பாரிச்சு வச்சிருக்கோம்னு நினைக்கும் போதே எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பேபி நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்து ரொம்ப ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வெளியிலாம் எங்கன்னா போகலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேலை ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால பேபி வந்து வேலைன்னு வெளியே வந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவருக்காக சமையலாவது ஸ்பெஷலா சமைச்சு வைக்கலான்றதுக்காக சமையல் வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டுட்டேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா தந்தூரி சிக்கனுக்கு மசாலா போட்டுட்டேன். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம புலாவ் செய்யறதுக்கு தேவையான பொருளா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு அரிசி வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியை தான் பண்ணலாம்னு பார்த்தேன். ஆனா அதுல கொஞ்சம் காரம் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து சேர்ப்பலையா, ஜெஷிதா சாப்பிடவே மாட்டா. ஸோ அதுக்காக காரம் இல்லாத பிளைனா தேங்காய் பால் சாதம் மாதிரி ரெடி பண்ணா அவன் கொஞ்சம் சாப்பிடுவா இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா புலாவ் மாதிரி ரெடி பண்ணிட்டு சைடிஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து தனியா ரெடி பண்றேன். அரிசி 1 படி அளவுக்கு ஊற வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி வந்து இதெல்லாம் 1 படி அளவுக்கு அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். பிரியாணி அரிசி நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் லோக்கல் கடையில் வாங்குற அரிசி தான். பிராண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி இதை யூஸ் பண்ணுறது தான். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஸோ இங்கே தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும் வெங்காயம் தக்காளிலாம். ஸோ இங்கே பாருங்கள் நல்லா வந்து ஃபஸ்ட்டே கழுவிடலாம். ஊறின பிறகு கழுவினா அரிசி உடஞ்சிரும். ஸோ அதனால் முன்னாடியே கழுவிடலாம். காய் கட் பண்ற கட்டை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஊறி போய் உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு டைல்ஸ் போட்டாங்களா. ஸோ அதுல இருந்து ஒரு கிரானைட் கல் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். ஸோ அதில் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வெட்டிட்டு இப்படி நீட்டா உதிரியா பண்ணீங்கன்னா அழகா உடஞ்சிரும். ஸோ பிரியாணிக்கு எப்பவுமே இந்த நீட்டு வாக்கில் இருந்தால் நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு.
புலாவ் செய்ய தேவையான பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ குக்கர் வந்து பாத்தீங்கன்னா வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறேன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கேன். கடகடன்னு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிடலாம். டைம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கு. எண்ணெய் நெய் வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல ஊத்திருக்கேன். அது நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி சேர்த்துட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா பட்டை வகையும் சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து பாத்தீங்கன்னா செவந்துருச்சு. இதுல 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் 2 வெங்காயம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அப்படியே வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கிறேன். புதினா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெறும் கொத்தமல்லி தான் இருந்தது. கொத்தமல்லியும் தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். இருக்கிறத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம்னு சொல்லிட்டு அப்படியே செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப நிறைய வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் எடுத்துருக்கேன். ஸோ தேங்காய் பால் வந்து சேர்த்துடலாம். நல்லா ஒரு பெரிய அரை மூடி தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா துருணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1.25 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன். ஊற்றிட்டேன். தேங்காய் பால் ஊற்றி கொதிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி போட்டுக்கலாம். நான் இந்த டம்ளர்ல 1 டம்ளர் அரிசி போட்டேன். அதுக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நம்ம நார்மலா விசில் போடுற மாதிரினா நீங்க 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் பிரியாணி அரிசி போட்டா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்பயுமே தம் கட்டுவேன். தோசைக்கல் மேல வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தம் கட்டுவேன். அந்த தம்முல வேவறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாதான் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வெந்து வரும். ஸோ அதனால தம் கட்டும் போது மட்டும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் 1க்கு 1.25 அளவு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். 1.25 அளவு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வச்சிருக்கேன். அரிசிலாம் போட்டு தம் கட்டி வச்சுட்டு நம்ம தந்தூரி சிக்கனும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிடலாம். தந்தூரி சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா வெந்துட்டே இருக்கிறதுக்காட்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேசரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேசரி நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பாத்தீங்கன்னா செய்யறேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஸ்பெஷல் டேல தான் வந்து பாத்தீங்கன்னா கேசரி வந்து செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். கேசரி மேக்ஸிமம் நான் செஞ்சது கிடையாது. ஸோ ஒரு கல்யாண நாளுக்கும் ஒவ்வொரு கல்யாண நாளுக்கும் மறக்காம வந்து பாத்தீங்கன்னா நான் கேசரி வந்து செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேபிக்காக கேசரி வந்து செஞ்சிடணும். ஸோ தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொதிக்குது. அரிசி வந்து போடலாம். அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்க அரிசி வந்து பாத்தீங்கன்னா சேர்த்தாச்சு. ஸோ அரிசி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து தண்ணி சுண்டி வந்தோடனே நம்ம தம் கட்டிடலாம். ஸோ இந்த பக்கம் தோசை கல்லையும் வச்சுட்டேன். புலாவ் வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல வச்சு நம்ம தம் கட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து தந்தூரி பண்ணிடலாம். ஸோ ஏர் ஃப்ரைல தான் வந்து பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வைக்கும் போதே கொஞ்சம் ஆயிலுமே வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ ஒவ்வொரு பீஸா எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ரைல வந்து வச்சிடலாம். நான் இதில் ஏன் ஸ்கின்னோட போடுறேன்னா, ஸ்கின் போட்டிங்கன்னா நல்லா அது ஜூஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். நல்லா அந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வெந்ததுன்னா மொறு மொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட நான் வைக்கிறேன். அப்படியே கேப் விட்டு ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்தோன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஆளுக்கு 2 பீஸு நல்லா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோதான். ட்ரேவை எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏர் ஃப்ரையர் வாங்கினதுலேருந்து நாங்கள் இப்போ எப்போ பார்த்தாலுமே வந்து தந்தூரி சிக்கன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தந்தூரி சிக்கன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிக்கன் லெக் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது குக் ஆகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தந்தூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திருப்பி விடலாம். இங்கே பாருங்க, வாவ் செமையாக வந்து பார்த்தீங்கன்னா வெந்து வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா குக் ஆகும். இன்னொரு பக்கமும் வந்து திருப்பி 2 பக்கம் அப்படியே நான் திருப்பி விட்டு வந்து வேக வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே வச்சா கூட நல்லா வெந்துடும். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே 2 பக்கமும் வந்து திருப்பி விட்டு ஸோ ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை அப்படியே வறுத்து போட்டுக்கலாம். ஸோ முந்திரி ஆல்ரெடி போட்டேன், அதனால நெய்யில் கொஞ்சமாக திராட்சை வறுத்து சேர்த்துருக்கேன். ஸோ இது சேர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பேபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ரைஸில் இந்த திராட்சையை கலந்து சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை கலந்துருக்கேன். ஸோ இது மந்தி பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இவர் அப்படியே மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கேசரிக்குன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை. கேசரி வந்து ரெடி பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நான் செஞ்சு முடிக்கிறதுக்கும் பேபி வரதுக்கும் கரெக்டா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பெஷல் லஞ்ச் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் பேபி. ஆனிவர்சரி ஸ்பெஷல் லஞ்சா? ஜஸ்ட் அப்பாக்கு அம்மாக்கு நீ ஆனிவர்சரி விஷ் பண்ணியா? சொன்னியா? லவ் யூ அம்மா. சூப்பர். லவ் யூ அப்பா சொல்லு. அப்பாக்கு சொல்லு. லவ் யூ அப்பா சொல்லு. அப்பா ஐயப்பா. இந்த மாதிரி என்ன சொல்லு? ஐயப்பா. லவ் யூ அப்பாவா? லவ் யூ அப்பா. Thank you டி தங்கம். Thank you. Thank you டி தங்கம். அப்பா டட்டோ. டோட்டோ. Thank you தான். Thank you னா டோட்டோமா? இல்ல thank youன்றாரு அதான் டோட்டோன்றாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சிட்டேன். பேபி நானே கேக் செய்யலான்னு வந்து ரெடி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேபி சங்கீதா எப்பவுமே எனக்கு கேக் செஞ்சு கொடுக்கும். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எப்பவுமே அதே தான் சாப்பிடுறோம். இந்த தடவை நானே வாங்கி வந்துட்டேன். பேபி கேக் வாங்கி வந்துட்டாரு. ஆனிவர்சரி ஸ்பெஷல் கேக் வாங்கி வந்திருக்கேன். கேக் வெட்டலாமா? ஓகே. சோ கேக் கட் பண்ணிட்டு லஞ்ச் சாப்பிடலாமா? லஞ்ச் சாப்பிட்டு கேக் கட் பண்ணலாம். பசி எடுக்குது. சரி வா வா சாப்பிடலாம். நான் சங்கீதா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் லஞ்ச். ஆமா ஆனிவர்சரி ஸ்பெஷல் லஞ்ச். என்னன்னா டிஃபரெண்டா இருக்கு எல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா புலாவ் சிக்கன் தந்தூரி முட்டை உனக்கு பிடிச்ச கேசரி. வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆனிவர்சரி டேக்கு நான் மறக்காம கேசரி செஞ்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பேபியோட ஃபேவரட் இதுதான். அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் வந்து செய்யறேனே. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நானும் சாப்பிடுவேன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மறக்காம கேசரி செஞ்சாச்சு. இதுதான் நம்மளோட இன்னைக்கு ஸ்பெஷல் லஞ்ச். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஆனிவர்சரி ஸ்பெஷல் சூப்பரா இருக்கு. ஜஷிதா இங்க பாருங்க வாங்க. ஊவா கேசரி ஊவா. ஜஷிதா எதுவுமே சாப்பிடறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் கொடுத்தா கூட சாப்பிட மாட்டறாங்க. ஆமா சாப்பிட மாட்டறாங்க. சோ என்ன ஆச்சுனே தெரியல. பேபி லஞ்ச் எப்படி இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலான லஞ்ச் ரெடி ஆயிருக்கு. ஆனிவர்சரி ஸ்பெஷல் அல்டிமேட்டா இருக்கு. அந்த தந்தூரி வந்து நான் ஒரு கடி கடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு சாஃப்டா சூப்பரா இருக்கு. ஹோட்டல்ல கூட இவ்வளவு டேஸ்ட் இருக்காது. நான் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மோக் எஃபெக்ட்லாம் குடுக்கலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன் பேபி. நல்லா தந்தூரி சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் ரெடி பண்ணல. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கறி இருந்துன்னா அடுப்பு கறி சுட்டு அதுல கொஞ்சம் நெய் ஊத்தி வச்சு மூடி வச்சா நல்லா இருக்கும். ஹோட்டல்ல விட சூப்பரா இருக்கு சங்கீதா. அந்த ஸ்மோக் எஃபெக்ட் மட்டும் தான் இல்ல. அதான் அந்த ஸ்மோக் எடுத்து வச்சேன் நான் அந்த கறி துண்டு. ஆனா அது ஒரு நாள் கிளீன் பண்ணும்போது தூக்கி போட்டேன். ஆனிவர்சரிக்கு சூப்பரான லஞ்ச் செஞ்சுட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் தான் உனக்கு எதுவுமே செய்யல. நான் அதெல்லாம் இல்ல. ரெண்டு பேருக்குமே சேர்த்துதான் இது நம்ம செஞ்சிருக்கோம். அவ்வளவுதான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச கேசரி வேற ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காகவே சங்கீதா செஞ்சிருக்க. ஆமா கேசரிலாம் அவ்வளவு சாப்பிட மாட்டேன். எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு சங்கீதா. இங்க வா ஒரு வா வாங்கிக்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பேபி. சரியான டேஸ்ட். திராட்சை எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. மந்தி பிரியாணி மாதிரி இருக்கு. மந்தி பிரியாணில எப்படி வந்து தந்தூரி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வேற லெவலா இருக்கு. அந்த திராட்சை வந்து நாங்க வறுத்து போடுவோம் நெய்ல. நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க. ஜஸ்ட் அந்த திராட்சை தவிர வேற எதுவுமே சாப்பிடல. சாப்பிடவே மாட்டேன். திராட்சை நான் அது மட்டும் சாப்பிடுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடலாம். நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேக் கட் பண்ணலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க ஆனிவர்சரி ஸ்பெஷலே நம்ம வீட்லயே சிம்பிளா முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்க ஒரே ஓட்டமா போயிட்டு வீடு வேலையை பிஸியா இருக்கோம். அதனாலதான் ரொம்ப பெருசா பண்ணல. வீட்லயே இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம். கேக் ஜெஷிதா அழகா சாப்பிட்டாரு. கேக் தானமா? எதுக்குமா கேக்? அப்பா அம்மாக்கு கேக். ஃப்ரெண்ட்ஸ் பேபி வந்து பாத்தீங்கன்னா கேக் வாங்கிட்டு வந்துட்டாரு இன்னைக்கு. இல்லைன்னா என் கையால தான் கேக் செஞ்சிருப்பேன். மிஸ் ஆயிட்டீங்க. ஜஸ்ட் மிஸ்ல நீ கொஞ்சம் லேட்டா வந்திருந்தேன்னா நான் முட்டையை உடச்சு ஊத்தி கிண்டிட்டு இருப்பேன் நானு. உன்னோட ஃபேவரட் கேக் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லு பாப்பா. என்னோட ஃபேவரட்டா? நான் ஒன்னொன்னா மாத்துவனே. ரசமலாயா? ரசமலாய் தான் பாப்பா பிறந்த நாள் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப சங்கீதா வந்து அவரோட ஃபேவரட்டை மாத்திட்டே இருப்பாரு. அதனால இப்பயும் மாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். மேங்கோ மாதிரி இருக்கு. மேங்கோ மாதிரி இது என்ன ஃப்ளேவர் சொல்லு கரெக்ட்டா? மேங்கோ ஃப்ளேவரா? நோ நோ நோ. விட்டுரு அவட்ட விட்டுரு. இல்ல வந்து ஆனிவர்சரி கேக் வெட்டவே இல்ல. அதுக்குள்ள ஒருத்தர் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவரு சோறுலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாரு. சாக்லேட்னா மட்டும் சாச்சி கொஞ்ச நேரம் கீழே துப்பிடுவா பாரு. அது டார்க் சாக்லேட் அவரு விரும்பி சாப்பிட மாட்டா. கசக்குமா? ஆமா. என்னமா? வா என்ன எழுதிருக்க? படி. என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு.
ஹாப்பி ஆனிவர்சரி பொண்டாட்டி. அதேதான் கண்டுபிடிச்சிட்டியா? அப்போ உனக்கு நான் என்ன சொல்றது, எனக்கு நீ கேக் வாங்கி வந்துட்ட பொண்டாட்டின்னு. ஹாப்பி ஆனிவர்சரி டு ஹஸ்பண்ட் தானே எழுதுறேன். நல்லா இருக்குதாம்மா சாக்லேட்? நல்லா இருக்குதா? கேக் யாருக்கு? அப்பாக்கா? அம்மாக்கு? அம்மாக்கு இல்லையா? அம்மாக்கு இல்லையா போறான்? அப்பாக்கு அம்மாக்கு பாப்பாக்கு 3 பேருக்கும் கேக் வெட்டலாமா? ஆனிவர்சரி கேக் வெட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா தான் இப்போ வந்து ஆனிவர்சரி கேக் வெட்டறாரு. சூப்பர். கேக் கட் பண்ணுமா? ஹாப்பி ஆனிவர்சரி பொண்டாட்டி. थैंक यू. அப்பா அம்மாக்கு ஜெஷிதா அப்பா அம்மாக்கு விஷ் பண்ண கேக் வெட்டறதா ஃப்ரெண்ட்ஸ். முதலமா இப்படி ஜெஷிதா புடி. ஹாப்பி ஆனிவர்சரி. இவங்கறாரு போறா. அவர் முதலர் வெட்டறாரு. கொஞ்சம் எடுத்து கூட சாப்பிடுவாரு. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி பேபி. குடு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கேக் வெட்டியாச்சு. சிம்பிளா கேக் வெட்டி நம்ம எங்களோட ஆனிவர்சரி இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சோம். சோ இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வேலை தான் இருக்கு, அதனால லேட்டா வந்து பாத்தீங்கன்னா கேக்லாம் வெட்டி ஒரு வழியா ஏதோ ஆனிவர்சரி டே லேட்டா இருந்தாலும் வந்து ஹாப்பியா கொண்டாடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனிவர்சரி டே எப்படி கொண்டாடணும்னு முக்கியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் நம்ம கல்யாண வாழ்க்கை எப்படி போகுதுன்றதுதான் முக்கியம். நாங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து நல்லா ஹாப்பியா தான் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நல்லாதான் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குல்ல. 5 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். 5 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. 5 வருஷம் கடகடன்னு ஓடி போச்சு. இப்போ 6வது வருஷத்துல வந்து அடி எடுத்து வச்சிருக்கோம். சோ இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சக்சஸ்ஃபுல்லா போகணும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குட்டி பொண்ணுலாம் பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கணும்ல. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஜெஷிதா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய ஆனிவர்சரியை இப்படிதான் நாங்க செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு வாரமாவே எங்களுக்கு ஆனிவர்சரி விஷ் பண்ண, ஒரு வாரமா ரொம்ப நாளாவே ஆனிவர்சரி விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்குமே வந்து ரொம்ப நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட ஆனிவர்சரி செலிப்ரேஷன் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை. பேபி சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லையே பேபி? எதுவுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ்.